பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் இப்போ அவங்க அப்பாவுக்காக பிக் பாஸ் சம்பளத்தில் ஒரு வீடு ஒன்றை கட்டி முடிக்க போகிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை வந்து பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 40,50,000 ரூபாய் வந்து பரிசு தொகையாகவும், அதுபோக 105 நாட்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருந்ததுக்காக சம்பளமாக 10,50,000 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் 51 லட்சம் ரூபாய் பணத்தோடு தான் அவர் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வர போகிறாரு. இருந்தாலும் அவருக்கான சம்பளம் அப்படிங்கிறது ஒன்றே கொடுக்கப்படாது. ஒரு சில ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேக்ஸ்லாம் பிடித்தம் போக அவருக்கான சம்பளம் அப்புறம் பரிசுவை கொடுக்கப்படும். பிக் பாஸ் ஸ்டேஜில் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் பணத்தை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து கடன் இல்லாமல் நான் வளர்த்துட்டாரு. கடனே என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வீட்டு வேலை போயிட்டுருக்கு. அந்த வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்கிட்டோம். அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த வீட்டு கடனை அடைச்சிட்டோன்னா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்ததுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நான் முத்துக்குமார் புக்ஸை கொடுக்குங்கிற மாதிரி சில விஷயம் சொல்லியிருந்தார். இதில் இப்போ முதல் வேலையாக அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட வீட்டு வேலை இருக்குல்ல, அந்த வீட்டு வேலை எல்லாமே பாதியில் பெண்டில் நின்றுருக்கு. அதுக்கான வேலைகளுக்கான பணத்தை ஏற்பாடு செஞ்சு பிக் பாஸ் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கடனை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், இப்போ வீட்டு வேலைக்கான எல்லா வேலைகளையும் கடன் வாங்கி இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாராம். இன்னும் 1-2 மாதத்தில் அந்த வீட்டு வேலையை முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட சம்பளத்தில் அவரோட உழைப்பில் எந்த விதமான கடனும் வாங்காமல் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் பொது வீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தான் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் தரப்பில் சில விஷயங்களை அவருக்கு நெருக்கமாக வெளியிட்டிருக்காங்க. முத்துக்குமரன் அவரோட இந்த ஒரு செயலை பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் கட்டாயம் முத்துக்குமரன் வந்து ஜெயிச்சது அவருக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு நல்ல பிள்ளையை வளர்த்ததுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவங்க அப்பா அம்மாவுக்காக முத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக கஞ்சா கருப்பு மேலே அவர் வாடகைக்கு இருந்த வீட்டோட உரிமையாளர் ரமேஷ் அப்படிங்கிறவர் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். அதாவது ஒரு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை வந்து கஞ்சா கருப்பு கொடுக்கல. அதே மாதிரி வீட்டை வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீடு ஃபுல்லாக மது பாட்டிலாம் பீர் பாட்டிலாக கணக்குன்னு சொல்லியிருந்தாருல்ல. இதுக்கு எதிர்வினையாக கஞ்சா கருப்பு அவர் தரப்பில் சில குற்றத்தை முன் வச்சிருந்தார். குறிப்பாக அவர் கலைஞர்கள் கையால் வாங்கின கலைமாமணி அவார்டே காணாமல் போயிடுச்சு. நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் வீட்டை ஓப்பன் பண்ணி வீட்டோட உரிமையாளராக இருந்தாலும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் என் வீட்டை திறந்து பார்த்தது அநாகரிகம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சில விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ இவங்க 2 பேரையுமே மதுரை போலீஸார் கூப்பிட்டு விசாரிச்சப்ப கஞ்சா கருப்பு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்படியே அதிரப்பட்டி அடிச்சிட்டாராம். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்க போகிறதாவும், தான் வீட்டில் எந்த பொருளும் திருடு போகலை, எல்லா பொருளும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வாடகை பாக்கியை கொடுத்துறதாவும் வீட்டை காலி பண்ணுறதாகவும் ஒத்துந்திருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.